அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகங்க. சீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. எல்லாம் பொரிஞ்சு முடிச்சதும் ஒரு கொத்து கறிவேப்பிலைங்க, பூண்டு பல்லுங்க ஒரு 10 நான் நல்லா தட்டி போடுறேன். தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 4 வரமிளகாங்க. நீங்கள் காரம் நிறைய வேணும்னா சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கடைசியாக தாளித்து கொட்டும்போது அந்த சாம்பார் வந்து ரொம்ப சுவையாக வாசமாக இருக்குங்க. வீடே மணக்குங்க அந்த வாசனை. லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், பருப்பு தால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறேங்க. கடைசியில் தான் வந்து நான் இதில் உப்பு சேர்த்துருக்குறேங்க. ஃபஸ்ட்லேயே உப்பு சேர்க்கல நான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் நிறைய